கடைசி வரை சாகவே சாகாம கஷ்டப்பட்டு டில் தேர் லாஸ்ட் பிரெத் கஷ்டப்பட்டு சாகணும். இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்தது ஓகே தான். தூக்கு தண்டனை கொடுத்தா இமீடியட்டா செத்துருவாங்க. இவங்கெல்லாம் அப்படி சாகக்கூடாது. மனித உரிமை மீறல் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல டார்ச்சர் பண்ற மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தா அது அவங்களுக்கு. அதனால இந்த ஆயுள் தண்டனை எல்லாம் எனக்கு அவ்வளவா அது வேஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போனா. இதை விட கம்மியா கொடுத்துருப்பாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. சவுதி அரேபியாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கில் போட்டு லைக் வெட்டிடுவாங்க, வெட்டி சாவடிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்தியாவில் இன்னும் நல்லா வந்தால் நல்லாவும் இருக்கும். இதுல வந்து ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஏதாவது அப்யூஸ் பண்ணா அப்படியே ஐ கேன் கெட் அவே வித் இட், அவ்வளவுதானே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற தாட் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. இவ்வளவு தடவை நடக்குது, திரும்ப திரும்ப பண்றாங்க, திரும்ப திரும்ப ஆயுள் தண்டனைன்னா அது அது போக இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ்ல ஈஸியா பெயில்ல வந்துடுறாங்க. எல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. பட் இந்த ஜட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ரொம்ப வந்து நமக்கு சர்ப்ரைஸ் தான். ஜஸ்டிஸ் டக்குன்னு கிடைக்கணும். இந்த தூக்கு தண்டனை அது கூட ஓகே தான், ஆனா இந்த ஆயுள் தண்டனை தான் அவ்வளோலாம். இந்த பொள்ளாச்சியில் வந்து கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் போச்சுல, 6 வருஷம் கழிச்சு 2 days பேக் தான் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? தண்டனை ஓகேவா இல்லை அதிகபட்சம் தண்டனை என்ன கொடுத்தேன்? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இருக்கிறதுலே எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம். ஆல்ரெடி 6 years வந்து டிலே ஆனதே ஒரு பெரிய இதுவா என்னடா அது அப்படின்னு இருந்தது. பட் யாஸ் தண்டனை கொடுத்தாச்சுல, ஆயுள் தண்டனை, இது எல்லாருக்கும் ஒரு நல்ல லெசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்றாங்க, தூக்கு தண்டனை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தூக்கு தண்டனை கொடுத்தா இமீடியட்டா செத்துருவாங்க. இவங்கெல்லாம் அப்படி சாகக்கூடாது. கடைசி வரை சாகவே சாகாம கஷ்டப்பட்டு டில் தேர் லாஸ்ட் பிரெத் கஷ்டப்பட்டு சாகணும். குற்ற உணர்ச்சியோட கில்ட்டோட சாகணும். ஐயோ ரொம்ப ஈவலா நினைப்பீங்க என்ன, பட் ஓகே தே டிசர்வ் இட். I think Ayul Dana is better because then they will suffer for a longer time. Yes, but that is not going to stop any more harassment. That will keep coming. I don't think any punishment will stop any type of harassment. That will keep continuing as long as people are like that. அவங்க இப்போ 6 வருஷமாவுமே அவங்க வந்து பிரிசன்ல தான் இருந்திருக்காங்க. பட் இந்த தண்டனை அவங்களுக்கு கொடுத்தது ஓகே தான். இதை விட கம்மியா கொடுத்துருப்பாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஏற்கனவே 6 years பாஸ் ஆயிட்டதுனால மேபி ஒரு 5-7 years தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் இந்த ஜட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ரொம்ப வந்து நமக்கு சர்ப்ரைஸ் தான். இன்னமும் வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். பப்ளிக் வந்து யாரும் இப்படியெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆகணும். ஆக்சுவலி தூக்கு தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா கூட அது வந்து சட்டுன்னு அவங்க ரிப்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. பனிஷ்மெண்ட் வந்து உடனே நிறைவேற்றிடுவாங்க. பட் ஆக்சுவலி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறந்த தண்டனை. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து கைதிகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லா வசதிகளோடு இருக்கும் பட்சத்தில் அவங்களோட தவறை வந்து அவங்க உணரக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது மனித உரிமை மீறல் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய சைல்டு அப்யூஸ்க்கு போகுது. வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடுமையான தண்டனையை கொடுத்தால் ஒழிய மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையாது. ஹேங் டு டெத் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த பெயின் முடிஞ்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு முன்னாடியில இருந்து அந்த தண்டனை கொடுத்தோன்னே மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்ச நேரம் டிப்ரெசிங்கா இருந்தாலும் இந்த ஜெயிலுக்கு இருந்ததுக்கு நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் சம் நல்ல டார்ச்சர் பண்ற மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தா அது அவங்களுக்கு நல்ல லெசன் டீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கறது அவ்வளோ கன்சிடரபிள் இல்லை. ஏன்னா தப்பு பண்றவங்க பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. இவ்வளவு தடவை நடக்குது, திரும்ப திரும்ப பண்றாங்க, திரும்ப திரும்ப ஆயுள் தண்டனைன்னா அது அது போக இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ்ல ஈஸியா பெயில்ல வந்துடுறாங்க. எல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. அதனால இந்த ஆயுள் தண்டனை எல்லாம் எனக்கு அவ்வளவா அது வேஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போனா. ஒழுங்கா லைக் இப்போ ஒருத்தங்களை ஹராஸ் பண்றாங்களாகட்டும் எதா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன சொல்றது உடனே அப்பப்போ சொல்யூஷன் கிடைக்கணும். இப்போ தள்ளி தள்ளி கிடைக்கிறதெல்லாம் வந்து அந்த ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்காது இல்ல எப்பயுமே. ஆமா டக்குன்னு இப்போ எதுவுமே நடக்கும் போது டக்குன்னு கிடைச்சாதானே. ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் போது அது அவங்க என்ன சொல்றது அவங்களால அந்த சொசைட்டில சர்வைவ் பண்ண முடியாது இல்ல. அது அவங்களுக்குமே ஒரு என்னதான் அவங்க தப்பு பண்ணலன்றப்பவும் அவங்களுக்கு அந்த கில்ட் இருந்துட்டு தானே இருக்கும். அதனால ஜஸ்டிஸ் டக்குன்னு கிடைக்கணும். இந்த தூக்கு தண்டனை அது கூட ஓகே தான்,
ஆனா அந்த ஆயுள் தண்டனைலாம் அவ்வளோலாம் அவங்களுக்கு சாவு வரை ஜெயில் தண்டனை கொடுத்ததுக்கு அவங்கள வந்து தூக்கு தண்டனையே கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இந்த மாதிரி மறுபடியும் ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டுல நடக்காம இருக்கலாம். கேர்ள்ஸுக்கு இன்னோசன்ட் கேர்ள்ஸுக்கு வந்து லைஃப் ஸ்பாயில் ஆகாம இருக்கலாம். தூக்கு தண்டனை வேண்டாம், ஜெயில் தண்டனை போதுன்றாங்க. ஏன்னா வந்து லைஃப் டைம் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, இந்த பொண்ணு நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுங்க? சும்மா இல்லங்க, அவங்க மோஸ்டா ஜெயில ஜாலியா தான் இருப்பானுங்க. அதுல இருக்கிறது எல்லாமே வந்து விஐபியோட பசங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க ஜாலியா தான் இருக்க போறாங்க. அதுக்கு அவங்கள தூக்குல போட்டு சாவடிச்சிடலாமே. இல்ல இன்னும் கொஞ்சம் தண்டனை வந்து கடினமா ஆக்கி அவங்கள இப்போ சவுதி அரேபியாலலாம் பாத்தீங்கன்னா அவங்க தூக்குல போட்டு லைக் தூக்கில் வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்க, வெட்டி சாவடிச்சிடுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் இந்தியால இன்னும் நல்லா வந்தா நல்லாவும் இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி நிக்க வச்சு அவனுங்களை சுட்டுட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்தது வெல்டன் தான். பட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ், துபாய் மாதிரிலாம் இருந்தேன்னா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். என்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹியர் லைக் அவங்க கட் பண்ணுறது அந்த மாதிரி லைக் அந்த தண்டனை இருக்கும். ஸோ அது லைக் அந்த மாதிரி தாட் வந்தாலே தப்பு தானே. ஸோ அது பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை இஸ் குட், லைக் ஓகே. 6 இயர்ஸ்க்கு அப்புறம்ன்றது ரொம்பவே தப்பு தான் ஆக்சுவலி. நான் அங்கே கேர்ள்ஸோட மென்டாலிட்டி பார்க்கணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால வந்துட்டு 6 இயர்ஸ் வந்து ரொம்ப லாங். கொஞ்சம் உடனே கொடுத்துருந்தா வெல்டனாக. அதுவும் லைக் ஓகே தான். பட் அவங்களுக்கு நம்ம அந்த கேர்ள்ஸோட ட்ராமாஸ் பார்த்துக்கும் போது அவங்களுக்கு நம்ம லைஃப் லாங் இந்த தண்டனை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது லைக் தூக்கு தண்டனை டக்குன்னு அவங்க போயிடுவாங்கல்ல. ஸோ அதுக்கு அதனால அவங்களுக்கு ஜெயிலே லைஃப் லாங் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் டார்ச்சராக இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து மற்ற கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த அரபிக் கண்ட்ரிலாம் இருக்குல்ல, ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மறுநாளே அவங்க வெட்டிடுவாங்க, ஆமா. தலை வெட்டுறாங்க. நம்ம நாட்டுல அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம கேள்வி கூட பட்டிருக்கோம். ஆமா. அதிகபட்ச தடவை தூக்கு தண்டனை தான். So எப்படி கம்பேரிசன் பாக்குறீங்க? அந்த நாட்டுல எப்படி, நம்ம நாட்டுல எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டில் நான் கம்பேர் பண்ணி சொல்ல, நம்ம நாட்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் தண்டனை ஆர் ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் எஜுகேஷன் வைஸ் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். அபவுட் செக்ஸ் எஜுகேஷன் இன்னும் நிறைய அதெல்லாம் கரிக்குலம்ல சிலபஸ்ல கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி குற்றங்கள் குறையும் நீங்க நம்புறீங்களா இந்த தண்டனைக்கு அப்புறம்? இல்ல அப்படி குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்ப ரீசெண்டா ஆகஸ்ட்ல கூட கொல்கத்தால வந்து ஒரு டாக்டர் வந்து ரேப் பண்ணி இது பண்ணாங்க. திஸ் ஹேப்பன் 6 years பேக். பட் இப்போ வெரி ரீசென்ட்லி ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் கம்யூனிட்டிலேருந்து ஒரு உமன் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரெடியூசிங் எனி டைம். அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டரா ரூல்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். தூக்கு தண்டனை கொடுத்தா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும்ல. ஆமா, அதுல ஒண்ணும் கிடையாது. they have to learn to suffer and they have to come out of it. They should realize what they have done was wrong. Whether they will realize that they have done was wrong is a different thing. We don't know, but they should repent and spend the time in jail trying to rectify their thoughts. தப்ப உணரணும். அப்பதான் ஒரு இட்ஸ் யூனோ இட் மேக்ஸ் சென்ஸ். ஒரு நிமிஷத்துல தூக்கில போட்டா அந்த ஆளுக்கும் ஒன்றும் தெரியாது. nobody else is going to learn a lesson also. That's my opinion. I do not know whether it is right or wrong. தூக்கு தண்டனை கொடுத்தா அது ஒரு நாள்ல வந்து அவங்களோட அந்த வலி வந்து போயிடும். ஒரே நாள்ல போயிடும். வாழ்ந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். வாழ்ந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட மனவேதனை வந்து தெரியும். செத்துட்டா ஒரே நாள்ல போயிடும் அந்த வலி. தண்டனை கண்டிப்பா ஓகே. அது எப்படி அவங்களுக்கு அதை அவங்கள ஃப்ரீயாலாம் விடவே முடியாது. எந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் அவங்கள ஃப்ரீயா விட்டுருக்கவே கூடாது. குற்றங்கள் குறையும் நீங்க நம்புறீங்களா? இல்லப்பா, இவ்வளோ பாப்புலேட்டட் கண்ட்ரியில வேற வேற டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது ஸ்டேட்டஸ்ல வந்து ஜனங்க இருக்காங்க. படிச்சவங்க, படிக்காதவங்க. அப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் ஹியூமன்ஸ் தானே. அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் வேணும். மனித உரிமை மீறல் அப்படின்னு இருக்கு. சில சமயம் என்ன ஆகுது, இங்கேயே ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்க நிஜமாவே குற்றவாளியான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ நிஜமாவே அவங்க கன்விக்டா, நிஜமாவே அவங்க அக்யூஸ்டா, இல்லை வேற யாராவது காப்பாத்துறதுக்காக இவங்களை வந்து பொய் வழக்கு போட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியல. குற்றவாளிகள் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களோட குற்றத்தை வந்து கண்டிப்பா 100% நிரூபிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அதுல வந்து ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஏதாவது அபியூஸ் பண்ணா அப்படியே ஐ கேன் கெட் அவே வித் இட், இவ்வளவுதானே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற தாட் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணா இது ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது குவிக்கா ஆக்ஷன் எடுத்து அதுக்கு உண்டான தீர்வை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், பசங்க பயப்படுவாங்க. பசங்கனே இல்லை, பொண்ணுங்களும், விமன் ஆர் மென், ஹூஎவர் இட் இஸ், ஹராஸ் பண்றதா இருக்கட்டும், அபியூஸ் பண்றதா இருக்கட்டும், இப்படி பண்ணா எனக்கு இந்த தண்டனை கண்டிப்பா கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
he can't get away with it. And socially responsible இன்னும் கொஞ்சம் மூவிஸ் பெட்டரா எடுக்கலாம். இட் இஸ் அ மேல் டாமினேட்டட் வேர்ல்ட், ஆல் ஆஃப் us know that. ஸோ எல்லாருமே எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஒரு விமன் எப்படி ட்ரீட் பண்றோம், இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் us ஆர் இன்வால்வ் இன் திஸ். எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் இருக்கு இது.